வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு கொஞ்சம் வருந்தத்தக்க ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். உங்கள் சில பேர் இதை உணர்ந்திருப்பீங்க. ஆனால் பல பேருக்கு இது கொஞ்சம் வருத்தமான அல்லது அதிர்ச்சியான அல்லது ஒரு வகையான எரிச்சலை ஊட்டக்கூடிய விஷயமா இருக்கலாம். இப்போ என்னுடைய படைப்புகள் ஆங்கிலத்தில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூ என்ற தலைப்பில் என்னுடைய அறம் கதைகள் அமெரிக்காவிலே எஃப்எஸ்ஜி என்கிற சர்வதேச புகழ்பெற்ற மாபெரும் படைப்பு நிறுவனத்தால் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ரொம்ப பழமையான பதிப்பகம், அமெரிக்காவுடைய முதன்மை பதிப்பகம். அது இவ்வளவு பெரிய ஒரு பதிப்பகம் என்னுடைய நூலை வெளியிடுவது ஒரு பெரிய விஷயம். தமிழிலிருந்து சர்வதேச கவனத்துக்கு போகக்கூடிய முதல் புத்தகம் என்று கூட அதை சொல்லலாம். அதன் பிறகு அதே பதிப்பகம் இன்னும் ஒரு 6 மாதத்தில் என்னுடைய வெள்ளை யானையை ஒயிட் எலிஃபண்ட் என்ற பெயரில் வெளியிடப் போகிறது. இரண்டையும் பிரியமதா ராம்குமார் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான பதிப்பகம் டிரான்சிட் பதிப்பகம் சுசித்ரா ராமச்சந்திரனுடைய மொழிபெயர்ப்பில் என்னுடைய 7ஆம் உலக நாவலை அபிஸ் என்கிற பெயரில் வெளியிடப் போகிறது. இந்த இரண்டு நூல்களும் ஏற்கனவே இந்திய அளவுக்குள்ள ஆங்கிலத்திலே வெளிவந்து மிகப்பெரிய அளவிலே கவனத்தை ஈர்த்தவை. உதாரணமாக ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூ தான் என்னுடைய ஆங்கிலத்தில் வெளிவந்த முதல் புத்தகம் என்று சொல்லலாம். அதை இங்கே ஜகர்நாட் என்ற பதிப்பை வெளியிட்டிருக்கிறது. பல பதிப்புகள் வந்து தொடர்ந்து இந்திய அளவில் பேசப்படக்கூடிய நூலாக இருக்கிறது. அதன் பிறகு அபிஸ் ஜகர்நாட்டால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இன்னொரு நூல் என்னுடைய சுயசரிதை குறிப்புகள் ஆஃப் மென் உமன் அண்ட் விச்சஸ்ங்கிற பெயரில் வெளிவந்து அது மிகச்சிறந்த வாசிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறது. இன்னொரு பதிப்பகம் ரத்னா பதிப்பகம் வந்து ஒரு சிறுகதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறது, எ ஃபைன் த்ரெட் அண்ட் அதர் ஸ்டோரிஸ்ங்கிற பேரில். இப்போ உடனடியாக மேலும் பல நூல்கள் ஜகர்நாட் பதிப்பகத்தினால் இந்திய அளவில் வெளியிடப்படுகின்றன. 9 நூல்களுக்கு ஒப்பந்தமிடப்பட்டிருக்கிறது. அவற்றில் பல நூல்கள் தொடர்ந்து அமெரிக்காவிலே வெளிவர இருக்கின்றன. இந்த அளவில் ஒரு தொடர்ந்த கவனம் ஒரு தமிழ் எழுத்தாளருக்கு கிடைப்பது என்பது மிக அரிதானது. என்னுடைய பதிப்பாளர்கள் என்னிடம் கேட்பது வந்து நல்ல மொழிபெயர்ப்பாளர்களை. எனக்கு தொடர்ந்து பல மொழிபெயர்ப்பாளர்களை நாங்கள் கண்டடைந்திருக்கிறோம். அது ஒரு அதிர்ஷ்டம்தான். பிரியமதா ராம்குமார் போலவோ சுசித்ரா ராமச்சந்திரன் போலவோ பதிப்பாளர்கள் உடனடியாக விரும்பி ஏற்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர் கிடைப்பது பெரிய அதிர்ஷ்டம். அவங்க 2 பேருக்குமே ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூ மொழிபெயர்ப்புக்காகவும் அபிஸ் மொழிபெயர்ப்புக்காகவும் அமெரிக்கன் லிட்ரரி டிரான்ஸ்லேட்டட் அசோசியேஷன் ஆல்டா என்கிற புகழ்பெற்ற நிறுவனம் சர்வதேச அளவில் நடத்தக்கூடிய மொழிபெயர்ப்பு நூல்களுக்கான போட்டியில் விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் கடைசி 3 பேருக்கான பட்டியல் அவங்க இடம்பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய சாதனை. அது ஆனால் அப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பாளர்கள் நமக்கு மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள். தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பதற்கு மொழிபெயர்ப்பாளர்களே பெரும்பாலும் கிடையாது. எவ்வளோ எழுத்து இங்கே இருக்குது, ஆனால் கொண்டு போகிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ என்னுடைய மகள் சைதன்யா ஒரு பதிப்பகம் தொடங்கி இருக்கிறார், மானசா பதிப்பகம் என்கிற பேரில். தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் கொண்டு போவது நோக்கம். அவர்களுக்கு நிறைய மொழிபெயர்ப்பாளர்கள் தேவைப்படுகிறாங்க. மொழிபெயர்ப்பாளர்களுக்கான ஒரு வேட்டையில் அவங்க இருக்கிறாங்க. துரதிருஷ்டவசமாக மொழிபெயர்ப்பாளர்களே கிடையாது. மொழிபெயர்த்து வரக்கூடிய நூல்களுக்கு அந்த தரம் இருப்பதில்லை. அதாவது ஒரு ஆங்கில பதிப்பகம் விரும்பி பதிப்பிக்கும் தரம் இருப்பதில்லை. இது ஒரு பெரிய சிக்கல். ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூ வெளிவந்த போது தமிழகத்தில் இருந்து கல்லூரி பேராசிரியர் அத்தனை பேரும் 100க்கும் மேற்பட்ட கடிதம் வந்திருக்கு. அப்புறம் அந்த நூல் வெளிவந்து அமெரிக்காவிலும் வெளிவந்த பிறகு கூட முகநூலிலும் மற்ற இடங்களிலும் இந்த மாதிரி ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூ என்பது இலக்கண பிழை. ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூத் என்று இருக்கணும், அல்லது ஸ்டோரிஸ் ஆஃப் ட்ரூ பீப்புள் என்று இருக்கணும். இந்த இலக்கணம் கூட தெரியாமலா அமெரிக்காவிலே ஒரு நூல் வெளியாகிறது என்று அடிப்படை அறிவு கூட இல்லாத இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு உயர்நிலை பள்ளி கூட இலக்கணத்துக்கு அப்பாலே எதுவுமே தெரியாது. இலக்கணம் என்பது தொடர்ந்து நவீனப்படுத்தப்படும் என்ற தகவல் கூட தெரியாது. அப்போ இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அறிவார்ந்த ஆங்கிலம் என்ன, இவங்க ஆங்கில தகுதி என்ன, இவங்க என்ன தெரியும் இவங்களுக்கு? அப்போ இவங்க ஹைஸ்கூல் கிராமருக்கு அப்பால் மூவ் ஆனதே கிடையாது.
இப்படி தான் இருக்கிறனால தான் நம்முடைய மொழிபெயர்ப்புகளுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. அப்போ யோசித்து பாருங்க, இந்தியா முழுக்க எத்தனை ஆங்கில படிப்பிக்கக்கூடிய கல்லூரிகள் இருக்கு. தமிழகத்தில் ஆங்கில கல்வி அளிக்கக்கூடிய எத்தனை கல்லூரிகள், எல்லா கல்லூரியிலும் ஆங்கிலத்துறை இருக்கு. அவங்க எல்லா கல்லூரிகள்லையும் ஆங்கில பேராசிரியர் இருக்கிறாங்க. எல்லா கல்லூரிகள்லையும் ஆண்டுதோறும் பல மாணவர்கள் ஆங்கிலத்திலே பட்டமும் பட்ட மேற்படிப்பும் முனைவர் பட்டமும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆங்கிலத்தில் தமிழ்ந்து தரமான ஆங்கிலத்தில் எழுதுவதற்கும் மொழிபெயர்ப்பதற்கும் ஒரு 50 பேரை தேர்த்த முடியவில்லை. ஒரு தலைமுறையில் 10 பேர் தான் இருக்கிறாங்க, 10-15. அவங்ககிட்ட தான் எல்லாரும் போய் நிற்க வேண்டியிருக்கு மொழிபெயர்ப்புக்கு. அப்போ எங்கே போகுது இந்த ஆங்கிலம் கல்வியெல்லாம்? இதை நான் தொடர்ந்து கேட்பேன். உங்கள் கல்வியில் ஆங்கிலத்துறை இருக்கா? இருக்குங்க. எத்தனை மாணவர் படிக்கிறாங்க? கிட்டத்தட்ட 100 பேர் படிக்கிறாங்க, 150 பேர் படிக்கிறாங்க. எத்தனை ஆசிரியர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க. அவங்கள யாருக்காவது கொஞ்சமாவது ஆங்கிலம் எழுத தெரியுமா? இல்லை சார். அவங்க யாரும் எதுவும் படிக்கிறது கிடையாது. பாடப்புத்தகத்தை மனப்பாடம் பண்ணி திருப்பி எழுதி மார்க் வாங்குறதா ஆசிரியர் மாணவருடைய வழக்கம். அதே பாடப்புத்தகத்தை அதே மாதிரி திருப்பி எடுக்கிறது தான் ஆசிரியருடைய பழக்கம். யாருக்கு 100% வாசிப்பு பழக்கம் கிடையாது. ஆக அவங்களுக்கு யாருக்கும் ஆங்கிலம் தெரியாது. தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகள் இருக்க, அதாவது லயோலா கல்லூரி, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், எம்ஓபி வைஷ்ணவா, இந்த மாதிரியான சொக்கால்டு புகழ்பெற்ற கல்லூரியில் கூட நல்ல ஆங்கிலம் எழுத படிக்க தெரிந்த யாருமே கிடையாது என்பது அப்பட்டமான உண்மை. இப்போ தமிழகத்தில் ஒரு பாவலா உண்டு, தமிழர்களுக்கு நல்ல ஆங்கிலம் தெரியும், வடவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. அது மாதிரி ஒரு நான்சென்ஸே கிடையாது. அப்படி கிடையாது. மும்பை, கல்கத்தா, டெல்லி போன்ற இடங்கள் இருக்கக்கூடிய நல்ல கல்லூரிகளில் படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஆங்கிலம் தெரியும். தமிழகத்தில் அதே தரமான சொல்லப்படக்கூடிய கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. நம்ம மேனேஜபிள் இங்கிலீஷை ஃபால்ஸாக பேச தெரிஞ்சவங்க, அதாவது ஆங்கிலத்தில் சமாளிக்க தெரிந்தவங்க, அவ்வளவுதான். வடவர்கள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்களா, கூடுமான வரைக்கும் இந்தியில் பேசுகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலம் தெரிந்தவர்கள் நம்மளை விட அதிகமாக ஆங்கிலம் தெரிந்தவர்கள். ஏன்? என்னுடைய பதிப்பாளர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இந்தியாவில் ஆங்கில நூல்கள் விற்கக்கூடிய நகரங்களின் பட்டியலில் முதல் 20-30 இடங்களில் கூட சென்னை கிடையாது. தமிழகத்தில் எந்த நகரமும் கிடையாது. இந்தியாவில் அதிக ஆங்கில நூல்கள் விற்கக்கூடிய இடம் டெல்லி, கல்கத்தா, பெங்களூர், மும்பை. அந்த பட்டியலில் சிக்கிமுடைய கேங்டாக் வருது. ஆனால் சென்னை கிடையாது. கேட்டால் சென்னையில் எந்த இடத்துல ஆங்கில நூல்கள் விற்கிறாங்க? சென்னையில் ஆங்கில நூல் விற்கக்கூடிய கடையே கிடையாது. இருந்த கடைகள்லாம் மூடியாச்சு. இல்லை அதில் ஆன்லைனில் படிக்கிறாங்க என்று சொல்லக்கூடியவங்க உண்டு. ஆன்லைன் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா சென்னை 50 காப்பிகளுக்கு மேலே போகாது. சென்னை மொத்த தமிழகத்திலே எந்த ஆங்கில நூலுக்கு 100-150 காப்பிக்கு மேலே ஆன்லைன் சேல்ஸ் கிடையாது. எந்த பெற்றோர்கிட்ட கேட்டாலும் என் பிள்ளை தமிழில் படிக்கிறது இல்லைன்னா ஆங்கிலத்தில் நிறைய படிப்பான். அப்போ ஆங்கிலத்தில் எங்கே படிக்கிறாங்க? எங்கே புக்கு வாங்குறாங்க? எங்கே நீங்கள் புக்கு வாங்குறீங்க? தமிழகத்தில் ஆங்கில புத்தகமே கிடைக்காது. புத்தக கண்காட்சியில் விற்கக்கூடிய கொஞ்சம் புத்தகம் மட்டும்தான் கிடைக்கும். அதில் ரொம்ப குறைவாக தான் விற்கும். அப்போ எங்கே தான் படிக்கிறாங்க இவங்க? ஆன்லைனில் படிக்கிறாங்க. ஆன்லைனில் டாட்டா இல்லையே, ஆன்லைனே யாரும் படிக்கலையே. தமிழகத்துடைய ஆங்கில கல்வி என்பது 2 வகை தான். ஒன்று தொழில்நுட்ப கல்வி. அதில் தொழில்நுட்பத்தை கையாளுவதற்கு தேவையான ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, எழுதவும் பேசவும். அது ஆங்கிலம் கிடையாது, அது ப்ராக்டிக்கல் இங்கிலீஷ். அது மேனேஜபிள் இங்கிலீஷ், மேனேஜபிள் லிங்குவிஸ்டிக் ஸ்டாண்டர்ட், அவ்வளோதான் சொல்லிக் கொடுக்கும். அதை வச்சு நீங்கள் ஒரு நல்ல புத்தகத்தை எழுதவும் முடியாது, புத்தகத்தை படிக்கவும் முடியாது, மொழிபெயர்ப்பெல்லாம் செய்ய முடியாது. இதுதான் தமிழ்நாட்டில் 99% பேருடைய ஆங்கில அறிவு என்பது சமாளிக்கத்தக்க அறிவு. இதை வச்சு எங்கே வேணாலும் போகலாம், வேலை பார்க்கலாம், ஒரு தொழில்துறையில் வேலை பார்க்கலாம், ஒரு பிபிஓவில் வேலை பார்க்கலாம், ஒரு எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஆங்கில அறிவு. அதன் பிறகு இங்கே ஆங்கில துறைகள் இருக்கின்றன. இந்த ஆங்கில துறைக்கு ஆங்கிலம் படிக்க வரக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் பெரும்பாலும் வேறு துறைகளே கிடைக்காம இங்கே வரக்கூடியவங்க. அதாவது 45-50 மார்க்குக்கு மேலே வாங்காதவங்க, அவங்களுக்கு படிப்பு திறனே கிடையாது. பெரும்பாலும் சயின்ஸு கூட சீட் கொடுக்காதவங்களை தான் ஆங்கிலத்தை தள்ளி விடுறாங்க. அங்கே உள்ள பேராசிரியர்கள் இதே மாதிரி ஏற்கனவே மார்க்கு கிடைக்காம ஆங்கிலத்தில் எடுத்து அதை ஒப்பேற்றி படித்து வந்திருக்கக்கூடிய அரை வேக்காடுகள் முட்டாள்கள் தான். அவங்க தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 2-3 கல்லூரியை தவிர எல்லா இடத்துலையுமே ஆங்கிலத்தை தமிழில் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. பிள்ளைங்க தமிழில் தான் படிக்குது, மக்கப் பண்ணி எழுதிடுது. நான் இது வரைக்கும்
வாசிப்பு பழக்கம் கொண்ட ஒரு ஆங்கில பேராசிரியரை கேள்விப்பட்டதே கிடையாது. கண்ணால் சந்திக்கிறது கேள்விப்பட்டது கூட கிடையாது. எங்க ஆங்கில ஆசிரியர் புத்தகம் படிப்பார்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவன் கூட நான் சந்திச்சது கிடையாது. அப்படி ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரா? ஆங்கிலத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் படிக்கும் பழக்கம் கொண்டவர் என்று எங்காவது கேள்விப்பட்டிருந்தா தயவு செய்து எனக்கு ஒரு மின்னஞ்சல் போடுங்க. அவரை நான் சந்திக்க விரும்புகிறேன். ஏன்னா சாகிறதுக்குள்ள அப்படி ஒருத்தர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார் என்ற தகவல் எனக்கு தேவை. நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படி வாசித்தவங்க இருந்தாங்க, அவங்கெல்லாம் செத்து போயிருப்பாங்க. இப்போ கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டுடைய ஆங்கில கல்வியோட தரம், வருந்தத்தக்க தரம். ஆகவே அந்த மாணவர்கள் கிளம்பி வராங்க. தமிழகத்துடைய லீடிங் முன் நிலையில் இருக்கக்கூடிய கல்லூரி என்று சொல்லக்கூடிய மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில் தான் என்னுடைய பொண்ணு படித்தாங்க. நான் திருப்பி கேட்பாங்க, யாரெல்லாம் படிப்பாங்க? புக்கு படிப்பாங்க. நான் சொல்றது மாடர்ன் ஃபிக்ஷன் தொடர்ந்து படிக்கக்கூடியவங்க யாரும் படிக்க மாட்டாங்க. நீங்கள் யோசித்து பாருங்க, ஒருத்தர் தமிழ் இலக்கணங்கள் எல்லாம் படித்தவர், ஹைஸ்கூல் லெவலில் நல்லா தமிழ் தெரியும் அவருக்கு. ஆனால் சுந்தரராமசாமி தெரியாது, புதுப்பித்தன் தெரியாது, ஜெயமோகன் வரைக்கும் எந்த நவீன இலக்கியம் தெரியாது. இவருடைய உரைநடை என்னவா இருக்கும்? காம்போசிஷன் உரைநடை தானே இருக்கும் தமிழில். இவர் ஆங்கிலத்தில் ஒரு புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து அதை படிக்க முடியுமா? நவீன மொழி என்பது நவீன வாசிப்பு வழியாக தான் வரும். சமகால இலக்கியத்தை தொடர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தான் ஸ்டைல் வரும், நல்ல நடை வரும். அப்போ சமகால ஆங்கில இலக்கியத்தை தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாசகருக்கு தான் ஸ்டைல் கிடைக்கும். அவங்க தான் தமிழ்லேருந்து ஒரு நூலை ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்க முடியும். அப்படி மொழிபெயர்த்ததா ஒரு சர்வதேச அளவிலான ஒரு பதிப்பகம் அந்த மொழிபெயர்ப்பை ஏற்கும். ஆனால் அப்படி இருக்காங்களா? யாருமே படிக்கிற கிடையாது. படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஒருத்தர் MA PhD வரைக்கும் ஆங்கிலத்தில் முடிப்பதற்கு ஒரு புக் கூட படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு புத்தகம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சுருக்கங்களை மட்டுமே படித்து இணையத்திலேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சு PhD வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொரு கல்லூரியில் ஆசிரியராக போய் உட்காந்துடலாம். வாழ்நாள் முழுக்க ஒரு புக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது BA சேர்றதுலேருந்து PhD முடிக்கிற வரைக்கும் ஒரு நாவலை கூட கடைசி வரைக்கும் படித்து முடிக்காமல் நீங்கள் அதில் முதலிடம் பெற்று ஆசிரியர் பணியில் சென்று வர முடியும். அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு முறை நீயா நானா இதில் கோபிநாத் அவர் சொல்கிறாரு, மொழி அழிகிறதுலாம் சொல்கிறாரு. அவர் ஆசிரியர். கோபிநாத் கேட்குறாரு, நீங்கள் படித்த புத்தகம் பேர் என்னன்னு கேட்டால் அவருக்கு சொல்ல தெரியல. அவர் ஒரு புக் கூட படித்தே கிடையாது. மொழி வாழணும்னு நினைக்கிறாரு, ஆனால் புக்கு படிக்க மாட்டேன். தமிழில் சரி ஆங்கிலத்தில் சரி புக்கு படிப்பதற்கு எதிரான, புத்தகம் படிப்பதற்கான, சமகால இலக்கியங்களை நூல்களை படிப்பதற்கு எதிரான தமிழனுடைய மாபெரும் மனக்குறுகள் இந்த அளவுக்கு நமக்கு மொழி குறுகளை, அறிவு குறுகளை உருவாக்கி சர்வதேச அளவில் நாம் போய் நிற்கிறதுக்கு தகுதியற்றவளாக நம்மளாக்குது. மலையாளத்திலிருந்து அற்புதமான மொழிபெயர்ப்புகள் வருது. அங்குள்ள கல்லூரியில் படிக்கிறவர்கள 1% பேராவது நல்ல வாசகர்களாக இருக்கிறாங்க. சமகால மொழி தெரியுது. அங்கிருந்து ஆங்கிலத்தில் அவ்வளோ நல்ல மொழிபெயர்ப்புகள் வருது. கன்னடத்திலிருந்து அவ்வளோ நல்ல மொழிபெயர்ப்புகள் ஆங்கிலத்தில் வந்துட்டு இருக்கு. வங்காளத்திலிருந்து சொல்லவே வேண்டாம், அவ்வளோ நல்ல மொழிபெயர்ப்புகள் இருக்கு. பஞ்சாபியிலிருந்து, இந்தியிலிருந்து கூட அவ்வளோ நல்ல மொழிபெயர்ப்புகள் வருது. ஏன் தமிழுக்கு நமக்கு அமைய மாட்டேங்குது? இது சொன்ன உடனே இவங்களுடைய போலி பெருமிதம் இருக்கு. ஆங்கில அறிவு அப்படி இருக்கு. எங்களுக்கு வடவனுக்கு ஆங்கிலம் தெரியாது, அவெல்லாம் பீடாவாயிருங்க, நாங்கள்லாம் இங்கிலீஷ்லேயே இது பண்ணுவோம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் இங்கிலீஷ் தான் பேசணும். என் பிள்ளை ஸ்கூலில் இங்கிலீஷ் பேசலைன்னா அடி கிடைக்கும். இங்கிலீஷில் தான் நாங்கள் வீட்டுக்குள்ளே பேசிக்குவோம். குறிப்பாக ரயிலில் போனால் கண்டிப்பாக இங்கிலீஷ் தான் பேசுவோம். ஆனால் ஆங்கிலம் தெரியாது. அதிகபட்சம் 1000 வார்த்தைகளுக்குள்ள இங்கிலீஷை வச்சு அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக பேசி புழங்குறது தான் எங்களுக்குள்ள இங்கிலீஷ். அதை வச்சு உலகத்துக்குள்ளே போய் நிற்க முடியாது. மொழித்திறன் அற்றவர்கள் தான். சரி, ஆங்கிலம் தெரியாது, தமிழாக தெரியுமா? அதுவும் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு +2 வரைக்கும் தான் தமிழ். அதுலேயும் மார்க்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் பாஸ் போதும். அப்போ ஆங்கிலம் தெரியாதவர்கள் தமிழையும் படிக்கிறது கிடையாது. தமிழில் சரளமாக பேச படிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவு. எந்த மொழி அறிவு இல்லாதவங்க தான் தமிழ் மக்கள் இன்னைக்கு. இதுதான் என்னுடைய நிலைமை. என்னுடைய பதிப்பாளர் அல்லது என்னுடைய லிட்ரரி ஏஜென்ட்ஸில் பேசும்போது கேஷுவலாக சொல்லுவாங்க, தமிழ் பீப்புள் டோன்ட் ரீட். அதனால் தமிழில் எங்களுக்கு மார்க்கெட் கிடையாது, தமிழை பற்றி நான் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஏன் தமிழகத்தில் ஒரு புத்தக கடைக்கு நீங்கள் நூல்களை அனுப்ப மாட்டீர்கள் என்று கேட்டால் 10 காப்பி 15 காப்பிக்கு மேலே விற்காது. அது பேக்கிங் சார்ஜுக்கு எங்களுக்கு 10. ஆக நான் புத்தகமே அனுப்ப மாட்டோம். என்னுடைய புத்தகம் இந்திய அளவில்
பல ஆயிரம் காப்பிகள் விற்று லட்சக்கணக்கான ராயல்ட்டி வரக்கூடிய என்னுடைய புத்தகத்தை தமிழகத்தில் நான் மட்டும்தான் வாங்கி என்னுடைய பதிப்பை வச்சு வித்துட்டு இருக்கேன். வேற விற்கிறது கிடையாது. இவன் கேட்டால் அவன் அனுப்ப மாட்டான். ஏன்னா 5 காப்பி கேட்பான், 10 காப்பி கேட்பான். அதை வச்சு எப்படி அவங்க முதலீடு பண்ண முடியும்? 5 காப்பியெல்லாம் அவங்க அனுப்ப மாட்டாங்க. ஆங்கில பதிப்புங்கிற பெரிய துறை. ஏன்னா ஒரு சினிமா ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க புத்தகங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுதான் தமிழகத்துடைய உண்மை நிலை. இதை சொன்னால் தமிழகம் பொலிகிறதுங்கிற ஒரு மாய சித்திரத்தை தொடர்ந்து உருவாக்கிய அரசியல் கட்சிகளுக்கு, அவங்களோட அல்லக்கைகளுக்கு வருத்தமாக இருக்கும். ஆனால் இது உண்மை. இந்த அப்பட்டமான உண்மையை நாம் எதிர்காலத்திலேயாவது புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நாம் கொஞ்சமாவது முன்னேற முடியும். இன்றைக்கு நம்ம உலகத்தின் முன் சென்று நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். உலகத்தின் நாம் கொண்டு வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நான் எனக்கு ஒரு கவனம் சர்வதேச அளவில் வரும்போது அதை தமிழ் இலக்கியத்திற்கு கொண்டு வர நினைக்கிறேன். தமிழ்லேருந்து நிறைய படைப்புகள் ஆங்கிலத்தில் கொண்டு போக வேண்டிய எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இலக்கிய ஏஜென்ட்டுகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நியூயார்க்கில் தமிழ் இலக்கியத்திற்கென்றே ஒரு மாநாடு வைக்கணும் என்கிற எண்ணத்தை கொண்டு இருக்கிறேன். தமிழ் இலக்கியவாதிகளை அமெரிக்கர்களுக்கு அறிமுகம் பண்ண எண்ணத்தை கொண்டிருக்கேன். ஆனால் அதுக்கு எல்லாம் அவசியம் சர்வதேச தரமான மொழிபெயர்ப்பாளர்கள். அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபடணும். அதுக்கு பயிற்சி முகாம்களை வைக்கலாம்னு நினச்சா 5 பேர் 6 பேர் வர மாட்டேங்கிறாங்க. மாணவர்களுக்காக நவீன இலக்கியத்தை அறிமுகம் பண்ணுறதுக்கு ஒரு முகாம் வைக்க முயற்சி பண்ணோம் சென்னையில். ஒரே ஒரு நாள் வந்து போகணும். 10 பேர் வரல. தமிழக அளவில் அவ்வளோ கூட ஆர்வம் இல்லை. கேட்டால் அதில் பிள்ளைங்களுக்கு அதில் ஆர்வம் கிடையாது சார். பிள்ளைங்க வாட்ஸ்அப்புக்கு மேலே எதுவும் படிக்கிறது இல்லை. ஒரு கட்டுரை படிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய மாணவர்களே ரொம்ப குறைவு. 200 வார்த்தை தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப குறைவு தமிழக அளவில். 200 வார்த்தைக்கு மேல் படிக்க மாட்டாங்க. அவன் எப்படி ஒரு புக்கை படிப்பாங்க? அப்படி ஒரு 100-150 புத்தகம் படித்தா தான் அவங்க லாங்குவேஜ் வருது. அந்த லாங்குவேஜ் நீங்கள் எழுதினா தான் சர்வதேச அளவில் கொஞ்சமாக அவங்களை கவனிப்பாங்க. இங்கே இன்னொரு நான்சென்ஸ் இருக்குது. பெற்றோர் பிள்ளைங்களுடைய புத்தகத்தை தாங்களே காசு கொடுத்து வெளியிடுவாங்க. சென்னை புக் எக்ஸிபிஷனில் பெற்றோர் தங்கள் பிள்ளை எழுதின புக்கை கொண்டு வந்து கொடுப்பாங்க. என் பொண்ணு இங்கிலீஷ் நாவல் எழுதியிருக்கு சார், பையன் இங்கிலீஷில் கட்டுரை எழுதியிருக்கான் சார், நாவல் எழுதியிருக்கான் சார். நாவல்கள் கோயம்புத்தூர் புக் ஃபேரில் ஒரு பொண்ணு, எனக்கு 17 வயதாகிறது, நான் 17 நூல்கள் எழுதியிருக்கேன்னு ஒரு ஸ்டால் போட்டிருக்கு. அதில் ஒரு புக் எடுத்து புரட்டி பார்த்தேன். தலையை அடிக்கிற மாதிரி கன்றாவி கோலமான ஒரு லாங்குவேஜ். அந்த பொண்ணு எதுவுமே படிச்ச கிடையாது, எழுத மட்டும் தான் செஞ்சிருக்கு. அது ஹை ஸ்கூல் காம்போசிஷனில் அப்படி எழுதியிருக்கு 17 புத்தகம். அதை எல்லாரும் பாராட்டணும். எல்லாரும் கூட அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுத்துக்குது. அதுக்கு நீ முதல்ல படி, உன்னோட மொழியை இம்ப்ரூவ் பண்ணிக்க, அதுக்கப்புறம் தான் நீ புத்தகம் எழுத முடியும். நீ யாரும் சொல்கிறது கிடையாது. எந்த பெற்றோரும் பிள்ளைகள்கிட்ட படின்னு சொல்கிறது கிடையாது. புத்தகம் எழுத ஊக்குவிக்கிறாங்க. அது ஒரு பெருமை. புத்தகத்தை வெளியிடுவாங்க. டெல்லியில எல்லாம் இதுக்கு நிறைய பதிப்பகங்கள் இருக்குது. காசு வாங்கிட்டு கரெக்டாக 100 பிரதி அடித்து கையில் கொடுத்துருவாங்க. அதை வச்சுக்கிட்டு எல்லாரும் போட்டுருக்காங்க. ஒவ்வொரு புத்தகம் காட்சியிலையுமே 50 புத்தகம் 100 புக்கம் ஆங்கிலத்தில் நம்ம பிள்ளைங்க எழுத புத்தகம் கிடைக்கும். எல்லாமே சகிக்க முடியாத ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஹைஸ்கூல் கிராமர் மட்டுமே தெரிஞ்சு ஒரு 1000 வார்த்தைகளை ஒப்பேற்றக்கூடிய ஒரு அசட் இங்கிலீஷ் எழுதப்பட்ட புத்தகங்கள். அந்த பிள்ளைங்கள்ட்ட கொஞ்சம் படிங்க. நான் கேட்பேன், என்ன படிச்சிருக்க? அதை படிக்கிறது இல்லை சார். இல்லை மேக்சிமம் படிச்சிருக்கிறது ஹாரி பாட்டர் படிப்பேன். 18 வயசு பையன் ஹாரி பாட்டர் படிப்பேன்னு சொல்ல நான்சென்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு சீற்றத்தோடு தான் சொல்றேன். நாம் இருக்கிறது மிக மட்டமான ஒரு தரத்தில் இருக்கும். தொழில்நுட்ப கல்விக்கு அப்பால் நமக்கு எங்கேயுமே கல்வி என்பதே இல்லாமல் இருக்கு. தொழில்நுட்ப கல்விக்கு வெளியே நமக்கு ஆசிரியர்களே இல்லாமல் இருக்கு. இது ஒரு பெரிய வீழ்ச்சி நிலை. இதை இப்போ இவ்வளவு கேவலமான நிலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா எதிர்காலத்திலேயாவது ஒரு 10% மாணவர்களையாவது சரியான தரமான கல்வி நோக்கி நம்ம கொண்டு செலுத்த முடியும். நம்முடைய கல்வி நிலையங்கள் சீரழிந்து தரமற்ற நிலையில் இருக்கின்றன என்பதையாவது நாம் உணர வேண்டும். அடிப்படையில் இந்த உறவு அது ஒன்று. கண்கூடாக நமக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் இல்லை என்பது நம்ம எந்த தரத்தில் இருக்கிறோம் என்பதை நமக்கு காட்டுது. இன்னைக்கு 25 வயசு கம்மியான ஒரு 10 பேரை தமிழகத்தில் டிரான்ஸ்லேஷன் தரம், அதாவது இந்த கதையை கொண்டு போய் எஃப்எஸ்சிடியோ டிரான்சிட்டியோ அல்லது பெங்களூருடைய கொடுக்க முடியும் என்று நினைக்கக்கூடிய தரத்தில் இருந்தா சரி, கொஞ்சமாவது கல்வி இருக்கு, பேர் சொல்வதற்காக 1-2 ஆசிரியர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க என்று நம்பிக்கலாம். அப்படி இல்லையே. அப்படி இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். ஒரு 15-20 வயசுலேருந்து ஆரம்பித்து 25 வயசுக்குள்ள நல்ல தரமான ஆங்கிலத்தில் எழுதுறதுக்கு ஒரு பர்சன் இருக்கான்னு சொல்லுங்க, உடனே தேடி போகிறோம். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு வாத்தியார் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லுங்க, அவங்கள தேடி போகிறோம், வீட்டுக்கு போகிறோம்.
கிடையாது. இந்த அப்பட்டமான உண்மை இப்போதாவது நாம் புரிந்து கொள்வோம். நன்றி.